Assalamualaikum friends, welcome to HS Cooking Vlogs. இந்த vlogல நம்ம இப்போ பார்க்க போறது ஆப்பிள் ஹல்வா செய்வது எப்படி. கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியான ஆப்பிள் ஹல்வா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தேவையான பொருட்கள் ஆப்பிள், நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். அது நான் தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது மாதிரி கருப்பாயிடும்னு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் சுகர், 2 ஏலக்காய், பட்டர், half பட்டர் நான் எடுத்திருக்கேன், பால், கண்டென்ஸ் மில்க் அண்ட் பாதாம், முந்திரி. ஸோ இப்போ இந்த ஆப்பிளை பார்த்தீங்கன்னா நம்ம சீவிக்கணும். ஸோ பெரிய பல் இருக்கிற இடத்துல நான் சீவிக்கிறேன். இப்படி நம்ம ஆப்பிளை சீவிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே தோல் நீக்கியிருக்கிற எல்லா ஆப்பிளும் சீவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பிள் நம்ம நல்லா சீவிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா காஞ்சிட்ட அப்புறமா பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ இந்த பட்டரில் half பட்டர் போட போகிறேன். சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இப்போ ஆப்பிள் ஸ்டவ் சிம்லே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி அப்படியே வந்து மெல்ட் ஆகும், நல்லா மசிச்சினதுக்கு அப்புறமா என்ன போடலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பட்டரில் இன்னும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிளோட ரா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன போடணுன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் அண்ட் ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
சுகர் நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 3 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வதக்கியிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி போடணும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இந்த தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இந்த பால் சேர்த்துனதுக்கப்புறமா திரி ஆகுதுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சில ஆப்பிள் வந்து நம்மளுக்கு புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மைனால நம்மளுக்கு இந்த பால் திரியாக காமிக்குது. ஸோ இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பிள் அல்வா டேஸ்ட்டாக வருது. நம்ம இப்போது இந்த ஸ்டேஜில் மில்க் மேடை ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மில்க் மேடு பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ். இதில் நான் ஹாஃப் மில்க் மேடை ஆட் பண்ண போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் இது நல்லா குக் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கேசரி பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் போட போகிறது கிடையாது. நேச்சுரலான கலரில் தான் நான் வைக்க போகிறேன். நம்ம இப்போ 5 மினிட்ஸ் இது அப்படியே சிம்லேயே வச்சு வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸி வச்சுருந்த பட்டரை சேர்க்க போகிறோம்.
கலரிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. ஸோ அடி பிடிக்காமல் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி அண்ட் பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோட ஹெச்எஸ் vlogல இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த டேஸ்டியான ஆப்பிள் ஹல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்றதையும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much. Allah Hafiz. Next vlogல பார்க்கலாம் friends. Bye.